நீங்கள் நிறைய வீடியோஸில் நிறைய பேர் நத்திங் ஓஎஸை பற்றி சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. நத்திங் ஓஎஸில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும், நிறைய கஸ்டமைசபிள் ஆப்ஷன்லாம் இருக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் ஆக்சுவலி நத்திங் ஓஎஸ் எப்படி இருக்கும், நத்திங் ஓஎஸில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்கும்? என்கிட்ட இப்போ பார்த்தீங்கன்னா CMF Phone 2 Pro இந்த டிவைஸ் இருக்குது. இந்த டிவைஸ் ஆக்சுவலி இப்போ நமக்கு நத்திங் ஓஎஸ் 3.2ல பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்கு. Android 15ல் இந்த டிவைஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த டிவைஸ் வச்சு நத்திங் ஓஎஸில் ஆக்சுவலி என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்கும், அதில் என்ன மாதிரியான கஸ்டமைசபிள் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும் அப்படின்றதெல்லாம் நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நத்திங் ஓஎஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட ஹோம் பேஜே பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூனிக்காக இருக்கும். இந்த மாதிரியான சில யூனிக்கான ஐகான்ஸோட பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் பேஜ் அப்படின்றது இருக்கும். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஆக்சுவலி அப்படியே ஹோம் ஸ்க்ரீனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கஸ்டமைசேஷன் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். ஸோ இதை கிளிக் பண்ணி உங்களுடைய ஹோம் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய ஐகான்ஸ், ஸோ அந்த ஐகான்ஸுடைய கலர்ஸ் இந்த மாதிரி வேணுமா, இல்லை டீஃபால்ட்டாக எல்லா மொபைல்லையும் இருக்கிற மாதிரியான அந்த கலர்ஃபுல்லான ஐகான்ஸ் வேணுமா அப்படின்றத இங்கே நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் ஐகான்ஸ் பேக் வேறு ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த ஆட் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணியும் நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி உங்கள் ஹோம் ஸ்க்ரீனுடைய கலர், ஸோ என்ன கலரில் இருக்கணும் அப்படின்றதையும் இங்கே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இங்கே நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் இதோட லேஅவுட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4x4 இருக்கும், 5x5 இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஆப்ஸ் ஐகான்ஸ்லாம் இருக்குல்ல, அதுக்கு கீழே வந்து நேம் இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த நேம் ஷோ ஆகணும் அப்படின்னா ஆப் லேபிள் அப்படின்ற இந்த ஆப்ஷனை நீங்கள் எனபிள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஐகான்ஸுடைய நேம் வந்து ஷோ ஆகும். அதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய இந்த சர்ச் பார் உங்களுக்கு வேணாம்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் டிசபிள் பண்ணிக்கலாம், இல்லை எனபிள் பண்ணணும்னாலும் நீங்கள் எனபிள் பண்ணி செட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி வெளில நிறைய வால்பேப்பர்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய இந்த வால்பேப்பர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இதை செட் பண்ணிக்கலாம். இல்லைனா கீழே இருக்கக்கூடிய இந்த மோர் வால்பேப்பர் அப்படின்றத கிளிக் பண்ணி இங்கே உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ஃபோட்டோவை நீங்கள் வால்பேப்பராக செட் பண்ணணும் அப்படின்னா அதையும் நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். ஸோ அதற்கான ஆப்ஷன் இருக்கும். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா வால்பேப்பர் ஸ்டுடியோ அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் உங்கள் வால்பேப்பரை ஏஐ மூலியமாக க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ 2 இமேஜை செட் பண்ணி ஒரு இமேஜாக ஒரு வால்பேப்பராக நீங்கள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னாலும் ஸோ இந்த க்ரியேட் வால்பேப்பர் அப்படின்றத கொடுத்து உங்களுடைய வால்பேப்பரை நீங்கள் க்ரியேட் பண்ணியும் செட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இதில் இருக்கும். ஹோம் ஸ்க்ரீனுக்கு அடுத்தபடியாக உங்கள் லாக் ஸ்க்ரீனை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நிறைய கஸ்டமைசபிள் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. மெயினாக லாக் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஜெட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ லாக் ஸ்க்ரீனில் நீங்கள் விஜெட்ஸ் ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா விஜெட் அப்படின்றது இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு வேண்டிய விஜெட்ஸ், இதில் நிறைய விஜெட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் எந்த விஜெட்டை உங்களுடைய லாக் ஸ்க்ரீனில் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய இந்த விஜெட் ஏரியா, லாக் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய விஜெட் ஏரியாவை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னா இங்கேயே எக்ஸ்பேண்ட் விஜெட் ஏரியா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை எனபிள் பண்ணி உங்களுடைய விஜெட் ஏரியாவை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணி அதிகமான விஜெட்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னாலும் இங்கே நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி உங்கள் லாக் ஸ்க்ரீனோட வால்பேப்பரை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் இங்கே வால்பேப்பரை ப்ரெஸ் பண்ணி உங்கள் லாக் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய வால்பேப்பர்ஸையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ஃபோட்டோவையும் செட் பண்ணிக்கலாம். இல்லை நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் வால்பேப்பரை க்ரியேட் பண்ணி செட் பண்ணுறதுனாலும் செட் பண்ணிக்கலாம். இல்லை நத்திங்கில் டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய சில வால்பேப்பர்ஸையும் நீங்கள் இங்கே செட் பண்ணிக்க முடியும். இது போக ஷார்ட்கட்ஸ் உங்களுக்கு பாட்டமில் 2 ஷார்ட்கட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் உங்களுக்கு வேண்டிய ஃபங்க்ஷன்ஸை நீங்கள் ஷார்ட்கட்டாகவும் இதில் நீங்கள் இங்கே செட் பண்ணிக்க முடியும். இது போக நத்திங்கில் கிளாக்ஸ் உங்களுக்கு தெரியும், டிஃப்ரெண்ட்டான கிளாக்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே நிறைய கிளாக்ஸ் இருக்கும். இதை நீங்கள் ஸ்வைப் பண்ண உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிளாக்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகும். அதில் உங்களுக்கு எந்த கிளாக்ஸ் பிடிச்சிருக்கோ அதையும் நீங்கள் இங்கே செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நத்திங் ஓஎஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த ஹோம் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நீங்கள் டவுன்லோட் பண்ண ஆப்ஸுடைய ஐகான்ஸ் அதை வந்து நீங்கள் சைஸ் சேஞ்ச் பண்ணணும், என்லார்ஜ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அப்படியே அந்த ஐக்கானை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கேயே என்லார்ஜுக்கான சிம்பிள் ஷோ ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த ஐகான்ஸுடைய சைஸை என்லார்ஜ் பண்ணணும் அப்படின்னாலும் இதில் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த நத்திங் ஓஎஸ் அப்படின்னாலே விஜெட்ஸ் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். ஏன்னா நிறைய விஜெட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த விஜெட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே விஜெட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இங்கே நமக்கு நிறைய விஜெட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக இதில் ஃபோட்டோ அப்படின்ற ஒரு விஜெட் இருக்கும். ஸோ இந்த விஜெட்டை கிளிக் பண்ணி இதில் உங்களுக்கு சர்க்கிளாக இல்லை ஸ்கொயராக ஸோ எது வேணாலும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு அந்த விஜெட்டை நீங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணதுக்கப்புறம் அதில் உங்களுடைய ஃபோட்டோவை நீங்கள் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணி உங்கள் கேலரியில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ, ஸோ ஏதாவது ஃபோட்டோவை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு உங்களுடைய விஜெட்டை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ உங்கள் விஜெட் க்ரியேட் ஆனதுக்கப்புறமா அந்த விஜெட்டை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கேயே பார்த்தீங்கன்னா ஷேர் அப்படின்ற ஆப்ஷன் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி இந்த விஜெட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட டிவைஸோட நீங்கள் இதை ஷேர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி
இந்த நத்திங் சிஎம்எஃப் ஸ்மார்ட் ஃபோன்லலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு டயலர் பொறுத்த வரைக்கும் கூகுளோட டிஃபால்ட் டயலர் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த டயலரில் கால் ரெக்கார்டிங் ஆப்ஷன்லாம் இருக்கும். பட் நீங்கள் காலை ரெக்கார்ட் பண்ணீங்க அப்படின்னா திஸ் கால் இஸ் ரெக்கார்டிங் அப்படின்ற அந்த வாய்ஸ் நோட் வரும். பட் அது வராமல் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் விஜெட்டில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த விஜெட் அப்படின்றதுக்குள்ளே போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ரெக்கார்டர் அப்படின்ற ஒரு விஜெட் இருக்கும். ஸோ இந்த விஜெட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஸோ ஆட் விஜெட் கொடுக்கும்போது இங்கே கீழே பார்த்தீங்கன்னா மைக் அண்ட் சிஸ்டம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரெண்டுத்தையும் ரெக்கார்ட் பண்ணுமான்னு கேட்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அந்த விஜெட்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா இனிமேல் நீங்கள் கால் வரும்போது ஜஸ்ட் இந்த விஜெட்டை கிளிக் பண்ணி நீங்கள் ரெக்கார்ட் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு அந்த கால் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் இந்த ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து நீங்கள் ஆப் ட்ராயருக்குள்ளே போனீங்கன்னா ஆப் ட்ராயருடைய லுக் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். பட் இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த 3 டாட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்மார்ட் ஆப் ட்ராயர் அப்படின்றது இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அந்த ஆப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா செப்பரேட் பண்ணி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தனித்தனி செக்ஷனாக உங்களுக்கு வந்துடும். ஸோ இதை வந்து ஈஸியாக அக்சஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். மற்றபடி இங்கே இருக்கக்கூடிய ஆப்பில் ஏதாவது ஆப்பை நீங்கள் டாப்பில் பின் பண்ணி வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வச்சுக்கலாம். ஜஸ்ட் அந்த ஆப்பை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கேயே பின் டு டாப் அப்படின்ற ஆப்ஷன் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணி அந்த ஆப்பை வந்து நீங்கள் டாப்பில் நீங்கள் பின் பண்ணிக்கணும் அப்படின்னா பின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஆப்ஸோடைய விஜெட்ஸை நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறதும் இங்கேருந்தே நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எந்தெந்த ஆப்ஸுக்கெல்லாம் உங்களுக்கு விஜெட் ஆப்ஷன் இருக்கோ அதை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஜெட்ஸ் வரும். ஸோ அந்த ஆப்க்கான விஜெட் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத ஷோ ஆகும். இங்கேருந்து அந்த விஜெட்டையும் நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். அடுத்து இந்த ஆப் ட்ராவிலேருந்து அப்படியே லெஃப்ட்டில் நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா ப்ரைவேட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ப்ரைவேட் ஸ்பேஸ்க்குள்ளே போய்ட்டு உங்களுடைய ப்ரைவேட் ஃபைல், ஃபோட்டோஸ், ஆப்ஸ் எதை வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இங்கேயே பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஃபைல் இருக்கும். அதில் போய்ட்டு உங்களோட ப்ரைவேட் ஃபைலை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஃபோட்டோ ஆட் பண்ணணும் அப்படின்னா ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஏதாவது ஆப், ஸோ பர்டிகுலர் ஆப் வந்து உங்களுக்கு வெளில ஷோ ஆகக்கூடாது, இந்த ப்ரைவேட் ஸ்பேஸில் தான் ஷோ ஆகணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஆப்பை பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரைவேட் ஸ்பேஸில் மட்டும்தான் அந்த ஆப் ஷோ ஆகும். வெளில உங்களுக்கு அந்த ஆப் ஷோ ஆகாது. அடுத்து நீங்கள் நிறைய ஆப்ஸை இந்த மாதிரி பேக்ரவுண்டில் மினிமைஸ் பண்ணி வச்சு யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் மினிமைஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த விண்டோவை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் அப்படின்னா இங்கேயே கீழேயே ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்ற ஆப்ஷன் ஷோ ஆகும். ஸோ இதை கிளிக் பண்ணியே நீங்கள் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்க முடியும், அதை ஓப்பன் பண்ணாமலே. அதே மாதிரி நீங்கள் மினிமைஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த விண்டோவுடைய ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே நமக்கு பாப்அப் வியூ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் பாப்அப் வியூவில் அந்த விண்டோவை மாற்றிக்கணும் அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணி நீங்கள் பார்த்துக்க முடியும். இந்த ஆப்ஷன் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் மினிமைஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த விண்டோவில் உங்களுக்கு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்குது அப்படின்னாலும் இங்கே மேலேயே ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் 2 ஆப்பை செட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் இங்கேருந்து ஆக்சஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அடுத்து நத்திங் அண்ட் சிஎம்எஃப் ஃபோனுடைய இந்த கண்ட்ரோல் பேனல் வந்து ரொம்பவே யூனிக்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பேனல் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. இந்த கண்ட்ரோல் பேனலை நமக்கு வேண்டிய மாதிரி எடிட் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். கீழேயே எடிட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய ஐகான்ஸ் எல்லாம் என்ன சைஸில் வேணும் அப்படின்றத நீங்களே டிஃபால்ட்டாக மாற்றிக்க முடியும். உங்களுக்கு இந்த ஐக்கான் சின்னதாக வேணும், இல்லை இந்த ஐக்கான் பெருசாக வேணும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு ஐக்கானையும் தனித்தனியாக உங்களுக்கு என்ன மாதிரியான சைஸில் வேணும் அப்படின்றத நீங்கள் மாற்றிக்க முடியும். ஸோ அதற்கான ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு நான் இப்போ சொல்ல போகிற ஃபீச்சர் வந்து எல்லா நத்திங் ஃபோன்லேயும் இருக்காது. பட் நான் வச்சுருக்கக்கூடிய இந்த சிஎம்எஃப் ஃபோன் 2 Pro இந்த ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபீச்சர். ஸோ இங்கே சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 கீ கொடுத்துருப்பாங்க. ஒன்று பார்த்திங்கன்னா பவர் கீ, ஸோ ஷட் டவுன் பண்ணணும், பவர் ஆஃப் பண்ணணும் அதுக்கான கீ. கீழே பார்த்திங்கன்னா இன்னொரு கீ இருக்கும். இதுக்கு பேர் எசென்ஷியல் கீன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கீலையும் சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஜஸ்ட் இந்த கீயை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த விண்டோவை அப்படியே வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கும். ஸோ எடுத்துகிட்டு நீங்கள் ஏதாவது நோட்ஸ் அதில் ஆட் பண்ணணும், நீங்கள் வாய்ஸ் நோட் இல்லை டெக்ஸ்ட் நோட் எதை வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதை ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணி நீங்கள் அதை வந்து சேவ் பண்ணிக்க முடியும். இதை சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மொபைலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எசென்ஷியல் ஸ்பேஸ் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் தனியாக ஆப் கொடுத்துருப்பாங்க. அதில் போய்ட்டு அது வந்து சேவ் ஆகிடும். ஸோ நீங்கள் அதிகமாக வெப்பில் போய்ட்டு நிறைய விஷயங்களை படிப்பீங்க, அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை நோட் மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணி உங்களோட வாய்ஸ் நோட் இல்லை டெக்ஸ்ட் நோட்டோட நீங்கள் செட் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு இந்த கீ அப்படின்றது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இப்போ நம்ம டேரெக்டாக செட்டிங் பேஜுக்குள்ளே போய்ட்டு அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ் ஒவ்வொரு ஃபீச்சரை பற்றியுமே நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ செட்டிங் பேஜுக்குள்ளே போனோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு லாக் ஸ்க்ரீன். ஸோ லாக் ஸ்க்ரீனோட கஸ்டமைசேஷனை பற்றிலாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். பட் இதில் வந்து நீங்கள் லாக் ஸ்க்ரீனில் ஏதாவது டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா இங்கேயே ஆட் டெக்ஸ்ட் ஆன் லாக் ஸ்க்ரீன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இதில் போய்ட்டு உங்களுடைய டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு கீழேயே கண்ட்ரோல் ஃப்ரம் லாக்டு டிவைஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது எதுக்குன்னா உங்கள் டிவைஸ் வந்து லாக்கில் இருக்கும்போது உங்கள் டிவைஸை மற்ற டிவைஸ்லேருந்து ஆக்சஸ் பண்ணணுமா வேணாமா அப்படின்றத இங்கே நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். இது போக கீழே வந்து டேப் டு ஷோ லாக் ஸ்க்ரீன். ஸோ இந்த ஃபீச்சர்லாம் நார்மலாக எல்லாத்துலேயும் இருக்குது தான், அதை செட் பண்ணிக்க முடியும். இது போக நம்மளுடைய டிவைஸில் பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருக்குது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ஷோ பேசிக் இன்ஃபர்மேஷன் ஆஃப் லாக் ஸ்க்ரீன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே போய்ட்டு நீங்கள் அதை ஆன் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஆல்வேஸ் ஆன் ஸ்க்ரீன் வந்து எப்போனா ஷோ ஆகணும் அப்படின்றதையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும்.
உங்களுக்கு டிஸ்பிளேவை டேப் பண்ணும்போது மட்டும் ஷோ ஆகணுமா, இல்லைனா இந்த நேரத்துலேருந்து இந்த நேரம் வரைக்கும் ஷோ ஆகணும் அப்படின்ற மாதிரி ஷெடியூலிங்கும் பண்ணிக்கலாம். ஸோ அதற்கான ஆப்ஷன்லாம் இங்கே கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி கீழேயே பவர் ஆஃப் வெரிஃபை அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னா, உங்கள் டிவைஸ் வந்து சம்டைம்ஸ் மிஸ் ஆகிடுச்சு, யாரோ எடுத்துட்டாங்க, எடுத்ததுமே உங்கள் டிவைஸை வந்து பவர் ஆஃப் பண்ணுறாங்க, ஷட் டவுன் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க ஷட் டவுன் பண்ணும்போது உங்களுடைய பாஸ்வேர்டு வெரிஃபை பண்ணணுமா வேணாமா அப்படின்றத இங்கே நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். இங்கே இருக்கக்கூடிய இந்த பவர் ஆஃப் வெரிஃபை அப்படின்ற ஆப்ஷன் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒன்ஸ் உங்கள் டிவைஸை யாராவது பவர் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா அப்போ வந்து உங்களுடைய பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு போட்டால் தான் அந்த டிவைஸ் வந்து ஷட் டவுன் ஆகும். அடுத்து கஸ்டமைசேஷன் ஆப்ஷனை பற்றி ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஹோம் ஸ்க்ரீன், லாக் ஸ்க்ரீன் கஸ்டமைசேஷன் தான். நெக்ஸ்ட் இந்த ஆப் செக்ஷனுக்குள்ளே போனோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு க்ளோன்டு ஆப் சப்போர்ட் இருக்குது. ஸோ நீங்கள் ஆப்பை க்ளோன் பண்ணிக்கணும் அப்படின்னா க்ளோன் பண்ணிக்கலாம். க்ளோன் பண்ணிட்டீங்கன்னா 2 ஆப் வந்துடும். அதே மாதிரி ஆப் லாக்கர் ஃபீச்சரும் இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்பை வந்து லாக் பண்ணி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். ஸோ அதற்கான ஃபீச்சரும் இங்கே நமக்கு இருக்குது. அடுத்து செட்டிங் பேஜ்லேயே நோட்டிஃபிகேஷன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இங்கே நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னா, இதை எனேபிள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்போது இங்கே டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வந்து ஷோ ஆகும்ல. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் ஒரு வேளை பார்க்கவே இல்லை ரொம்ப நேரமாக அப்படின்னா உங்களுக்கு ஸ்னூஸ் இப்படி அலாரம் வந்து உங்களுக்கு அடிக்கடி 5 நிமிஷத்துக்கு ஒன் டைம் வந்து அலாரம் அடிக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு 5 நிமிஷத்துக்கு ஒரு தாட்டி அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணும். அது வேணும் அப்படின்னா செட் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே கான்வர்சேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் நீங்கள் ப்ரியாரிட்டியாக செட் பண்ணியிருக்கக்கூடிய மெசேஜஸ் கான்வர்சேஷன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். ஒரு வேளை நீங்கள் இங்கே மிஸ் பண்ணிட்டீங்க, நீங்கள் எல்லாத்தையுமே வந்து கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் இந்த இடத்துல வந்து அந்த கான்வர்சேஷனை வந்து நீங்கள் படிச்சுக்க முடியும். இது போக உங்களுக்கு வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன்லாம் லாக் ஸ்க்ரீனில் ஷோ ஆகணுமா வேணாமா அப்படின்றத செட் பண்ணிக்க முடியும். அண்ட் சென்சிட்டிவான நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு ஷோ ஆகணுமா வேணாமா அப்படின்றத செட் பண்ணிக்க முடியும். அது போக உங்களுக்கு ஸ்டேட்டஸ் பாரில் சைலண்ட் நோட்டிஃபிகேஷன்லாம் ஹைட் பண்ணணுமா அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வேணும்னா நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். கடைசியாக வந்து ஸ்டேட்டஸ் பார் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் போய்ட்டு உங்கள் ஸ்டேட்டஸ் பாரில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷோ ஆகணும், பேட்டரி பர்சன்டேஜ் ஷோ ஆகணுமா, இன்டர்நெட் ஸ்பீட், ஸோ எல்லாமே இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து மேலே உங்களுக்கு ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு பேட்டரி செக்ஷனுக்குள்ளே வந்தோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு அடாப்டிவ் பேட்டரி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுக்குள்ளே போயிட்டு இந்த அடாப்டிவ் பேட்டரியை ஆன் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு ஏதாவது சில பர்டிகுலர் ஆப் வந்து மொபைலில் பார்த்தீங்கன்னா அதிகமாக பேட்டரியை வந்து எடுத்துக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போது அந்த ஆப்பை வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு பேட்டரி ட்ரைன் ஆகிறத பார்த்தீங்கன்னா இது சேவ் பண்ணும். பட் சம்டைம்ஸ் அந்த மாதிரி நீங்கள் ஆன் பண்ணி வைக்கும்போது அந்த ஆப் உங்களுக்கு ரொம்பவே முக்கியமான யூசேஜில் இருக்குது அப்படின்னும் போது அந்த யூசேஜை கட் பண்ணி விட்டுரும். ஸோ அதையும் நீங்கள் நோட் பண்ணிங்க. இது வேணும்னா நீங்கள் வந்து இங்கே எனேபிள் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஸ்லீப் ஸ்டாண்ட் பை ஆப்டிமைசேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆக்சுவலி இந்த டிவைஸில் வந்து நான் ஆல்ரெடி பேட்டரி டெஸ்ட், சார்ஜிங் டெஸ்ட்டை பற்றின ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு நைட் டைமில் ஓவர் நைட் ஸ்டாண்ட் பைன்னு பார்க்கும்போது எனக்கு 20% கிட்ட பார்த்தீங்கன்னா பேட்டரி ஓவர் நைட்டில் வந்து எனக்கு டிஸ்சார்ஜ் ஆச்சு அந்த டெஸ்ட்டில். ஸோ அந்த மாதிரிலாம் டிஸ்சார்ஜ் ஆகக்கூடாது. நீங்கள் நிறைய ஆப்ஸ் பேக்ரவுண்டில் ரன் ஆகிறத வந்து லிமிட் பண்ணிவிட்டு ஓவர் நைட்டில் அதிகமாக பேட்டரி ட்ரைன் ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இதை வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓவர் நைட்டில் தேவையில்லாமல் பேக்ரவுண்டில் ரன் ஆகக்கூடிய ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்கள் பேட்டரியை இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுக்குற மாதிரி உங்களுக்கு பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். அடுத்து மொபைலில் இந்த டிஸ்பிளே ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே HDR டிஸ்பிளே அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கும் போது இந்த மொபைலில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நமக்கு 3000 நிட்ஸுக்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பீக் பிரைட்னஸ் அச்சீவ் ஆகணும் அப்படின்னா இதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணியிருக்கணும். இதை எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் HDR கண்டென்ட் இந்த மொபைலில் நீங்கள் பார்க்கும்போது அப்போ அந்த 3000 நிட்ஸுக்கான அந்த பீக் பிரைட்னஸை ரீச் பண்ணி உங்களுக்கு இன்னும் பிரைட்டான அந்த கண்டென்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். அது வேணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் இங்கே எனேபிள் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த செட்டிங்லேயே ஆக்சசபிலிட்டி ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் எல்லா டிவைஸ்லையும் இருக்கிற மாதிரி தான். இந்த கண்ணு தெரியாதவங்க, காது கேட்காதவங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டிம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இதில் புதுசாக இருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு வேளை உங்களுக்கு கண் பார்வையில் பாதிப்புலாம் இருக்குது அப்படின்னும் போது அந்த ஸ்க்ரீனுடைய பிரைட்னஸ் வந்து உங்கள் கண்ணை பாதிக்க அதிக வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதுக்கு இது ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னுமே பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் கம்மியாயிடும், இன்னும் டிம்மாக உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் தெரியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா டிம் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா லைவ் கேப்ஷன் ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் இருக்குது. ஸோ லைவ் கேப்ஷன் வேணாலும் நீங்கள் நத்திங் OS 3.2 இந்த CMO ஃபோனில் இருக்குது. அதை நீங்கள் வேணும்னாலும் இங்கே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது போக ஆடியோ டிஸ்கிரிப்ஷன் ஃபீச்சரும் பார்த்தீங்கன்னா இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை ஆன் பண்ணிக்கும் போது செலக்டட் சப்போர்ட்டட் மூவிஸ் அண்ட் ஷோஸ் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அங்கே என்ன ஷோ ஆகுது, ஸ்க்ரீனில் ஷோ ஆகுது அப்படின்றத ஆடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ணும். ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இதில் செட் பண்ணிக்க முடியும். அடுத்து இந்த செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசி இந்த செக்ஷனில் எல்லா டிவைஸ்லையும் இருக்கிற மாதிரி தான். ஸோ உங்கள் டிவைஸுடைய லாக் செட் பண்ணுறது இல்லை அக்கௌண்ட்டுடைய செக்யூரிட்டி, ஸோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கேயுமே ப்ரைவேட் ஸ்பேஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ நான் அது முன்னாடியே சொன்னது தான், உங்களுக்கு
ஆப் ட்ராயர் செக்ஷனில் இருந்து நீங்கள் லெஃப்ட்டில் ஸ்வைப் பண்ணாலும் இந்த ப்ரைவேட் ஸ்பேஸை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இங்கே செட்டிங்கில் இருக்கக்கூடிய இந்த ப்ரைவேட் ஸ்பேஸ் ஆப்ஷனை சூஸ் பண்ணியும் நீங்கள் இந்த ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நீங்கள் செட்டிங் பேஜ்லேயே அப்படியே லாஸ்ட்டுக்கு கீழே வந்தீங்கன்னா ஸ்பெஷல் ஃபீச்சர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுக்குள்ளே போனீங்கன்னா இங்கே எக்ஸ்பெரிமெண்டல் ஃபீச்சர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னா உங்களுக்கு அடுத்து இப்போ எக்ஸ்பெரிமெண்டலில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் ஃபியூச்சரில் அடுத்து வரப்போகிற சில ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். ஸோ ஒருவேளை அந்த ஃபீச்சரை முன்கூட்டியே நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து நீங்கள் அதை ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணி பார்த்துக்க முடியும். பட் இது வந்து அந்தளவுக்கு வந்து ஸ்டேபிளாக இருக்காது. இதை யூஸ் பண்ணும்போது மேபி சம்டைம்ஸ் வந்து ஸ்டெபிலிட்டி இஷ்யூஸ் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். பட் அடுத்து வரப்போகிற சில ஃபீச்சர்ஸை நீங்கள் முன்கூட்டியே யூஸ் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஏர்பாட் சப்போர்ட் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் இருக்குது. ஷோ ஏர்பாட் ஐகான் பேட்டரி இன்ஃபர்மேஷன் இன் யுவர் செட்டிங். ஸோ ஏர்பாட் யூஸ் பண்ணும்போது அதோட ஐகான் ஷோ ஆகக்கூடிய ஒரு ஃபீச்சரு. அடுத்து பார்த்தீங்கன்னா டாட் மேட்ரிக்ஸ் டைட்டில். ஸோ இதை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டைட்டில்லாம் பார்த்தீங்கன்னா டாட் மேட்ரிக்ஸில் ஷோ ஆகும். ஸோ இந்த மாதிரியான 2 ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா இப்போ அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி அடுத்து ஃபியூச்சரில் வரக்கூடிய எக்ஸ்பெரிமெண்டல் ஃபீச்சர்ஸும் இங்கே உங்களுக்கு வரும். அதை வந்து நீங்கள் இங்கே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அடுத்து கெஸ்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ கெஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்பவும் போல் எல்லா டிவைஸ்லையும் இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு நேவிகேஷன் பட்டன், இந்த பவர் பட்டன் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணும்போது என்ன வந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அண்டு நேவிகேஷன் மோட். ஸோ உங்களுக்கு தெரியும் 3 பட்டன் நேவிகேஷன் வேணுமா இல்லை நேவிகேஷன் இல்லை கெஸ்டர் நேவிகேஷன் வேணுமா, ஸோ அதெல்லாம் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் சர்க்கிள் டு சர்ச் ஃபீச்சர் இருக்குது. அதை வேணும்னா நீங்கள் இங்கே வந்து எனபிள் பண்ணிக்கலாம். இதை எனபிள் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த கீழே இருக்குல்ல இந்த ஒரு லைன் இதை வந்து அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு சர்க்கிள் டு சர்ச் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகிடும். ஜஸ்ட்டு சர்ச் பண்ணி உங்களுக்கு என்ன அங்கே சர்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை சர்க்கிள் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணிக்க முடியும். அடுத்து உங்களுக்கு இந்த டிவைஸில் பாப்அப் வியூ எப்படி ஷோ ஆகணும் அப்படின்றத இந்த பாப்அப் வியூ அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு ஸோ அது எப்படி உங்களுக்கு ஷோ ஆகணும், அந்த பாப்அப் வியூவை வந்து நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கணுமா, எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிற ஆப்ஷன் வேணுமா அப்படின்றதெல்லாம் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த எக்ஸ்பேண்ட் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றத வந்து ஆன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த பாப்அப் வியூவை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி இன்னும் பெருசாக வச்சு கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதற்கான ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். மற்றபடி நான் இப்போ சொன்ன இந்த ஃபீச்சர்ஸ்லாம் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான நத்திங் சிஎம்எஃப் டிவைசஸில் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். அண்ட் நான் சொன்ன ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த சிஎம்எஃப் ஃபோன் 2 ப்ரோவில் இருக்கக்கூடிய ஃபீச்சர். இதில் சில ஃபீச்சர்ஸ் வந்து இந்த சிஎம்எஃப் ஃபோன் 2 ப்ரோவில் தான் மட்டும்தான் இருக்கும். நான் அந்த எசென்ஷியல் கீழெலாம் சொன்னேன். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸில் மட்டும்தான் இருக்கும், மற்ற நத்திங் டிவைசஸில் இருக்காது. அதே மாதிரி இதில் இல்லாத சில ஃபீச்சர்ஸ் இன்னும் சில வேறு மற்ற நத்திங் டிவைசஸ்லையும் இருக்கலாம். பட் மேக்ஸிமம் மோஸ்ட் ஆஃப் த நத்திங் டிவைசஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கும். அண்ட் இதில் நாம் பார்த்த ஃபீச்சரில் உங்களுக்கு எந்த ஃபீச்சர் நத்திங் ஓஎஸில் ரொம்பவே பிடிச்சிருக்கு, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, நீங்கள் கமெண்டில் வந்து சொல்லுங்கள்.